அந்தணர் என்போர் அறவோர் மறு உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலால். திருக்குறள் 30. அந்தணர் அவரை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார். அப்படியென்றால் நல்ல குணம் உடையவர், மக்களிடம் அன்பாக நடந்து கொள்வார், மக்களுக்கு எந்த தவறும் செய்ய மாட்டார், துன்புறுத்த மாட்டார், நல்ல வழியில் நடப்பார். அனைத்து நல்ல குணங்களும் இருப்பவர்கள்தான் தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள். அப்படி நடப்பதால் தான் இவர்களை மதிப்பாக சொல்லி உள்ளார். நடக்கவில்லை என்றால் அரவன் அப்படி சொல்லி இருப்பார். இந்த பொருளை பார்த்தீர்கள் என்றால் நல்ல வழியில் நடப்பவர்கள் அறத்தின் வழியே பின்பற்றுவார் என்று சொல்லி உள்ளார். அறவோர் என்போர் அந்தணர். அப்படி படித்து பார்த்தீர்கள் என்றால் தர்மத்தின் வழியே நடப்பவர்கள்தான் அந்தணர் என்று பொருள் வரும். நல்ல குணம் இருப்பவர்கள்தான் அறத்தின் வழி. இந்த திருக்குறளுக்கு அந்தணருக்கு கடைசியில் போட்டு உள்ளார். அது மற்ற உயிர்களுக்கும் அதே போன்று நடக்க வேண்டும் அல்லவா? அறத்தின் வழியே நடப்பவர்தான் அந்தணர் என்று போட்டால் கண்டிப்பாக சொல்வது. அப்படி நடந்தால்தான் நீ அந்தணர். அறவோரை ஏன் இடையில் எடுத்தார் என்றால் அந்த பொருள் மற்ற உயிரினங்களுக்கும் சேர்க்க வேண்டும். அறவோர் தான் அந்தணர் என்று முடிவாகி விட்டது. அறவோர் மற்ற உயிர்களிடம் அந்தணர் சேர்க்கும்போது மக்களிடம் எப்படி தர்மத்தின் வழியில் நடக்கிறாயோ அதே போன்று மற்ற உயிர்களிடமும் நடந்தால்தான் அந்தணர். எப்படி பொருள் எடுக்கிறார் பாருங்கள். முதலில் போட்டு இருந்தால் இப்படி நடந்தால்தான் நீ அந்தணர், இல்லை என்றால் இல்லை. ஒரு பொருளை எப்படி எடுத்து எப்படி சேர்த்து அனைத்து உயிர்களுக்கும் மதிப்பு கொடுக்கிறார் என்று பாருங்களேன்.